ஜோதிடத்தோட தற்போதைய பரிணாமம்னா என்ன, இப்போதைய நிலைனா என்ன? ஆசைகள் மட்டும்தான். அதுதான் மாறி இருக்கு. எப்படி நல்லா சாப்பாடு கிடைச்சா அது ஜோதிடம் அப்படிங்கிற இடத்துல இருந்துச்சு. இன்றைக்கி தேவைகள் வந்து ஆசைகள் மாறிடுச்சு. ஆசைகள் வந்து இன்றைக்கி பேராசையாக மாறி போச்சு. பேராசை தான் இன்றைக்கி இந்த ஜோதிடத்தை போட்டு பிச்சு 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 ஒரு நாளைக்கு 10 பேர்கிட்ட பார்க்குறாங்க ஜோசியம். அதெல்லாம் பார்க்கக்கூடாது. நீங்கள் ஒரு தொழில் செய்யலாமாங்கிறீங்க, மத்தியானம் ஒரு தொழில் செய்யலாமான்னு நினைக்கிறீங்க, சாயங்காலம் ஒரு தொழில் செய்யலாமான்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கான காலம் வேறு, உங்களுக்கான நேரம் வேறு, உங்களுக்கான சூழ்நிலை வேறு, உங்களுக்கான அறிவு வேறு. அப்போ கமல் ஜெயிச்சுட்டா நம்மளும் அதே பண்ணிடலாம். அது எப்படி பண்ண முடியும்? ஆடி மாதம் ஆணை பண்ணி சேர விட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஒன்று குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனையாகும், இல்லை அந்த குழந்தை ஒரு கரு இரட்டை இருகரு இரட்டை கேதோட திசையோ புத்தியோ இல்லை கேதோட நட்சத்திரம் பயணிச்சா அந்த ஒரு கரு இரட்டை இருகரு இரட்டை இந்த ரெட்டை குழந்தை பிறக்குது பாருங்க, அவங்களுக்கு அதிகமாக பிறகு. இந்த தேவைகளுக்கு மட்டும் ஜோதிடத்தை பாருங்கள், படிங்க. ஜோதிடம் பார்ப்பதை விட படிப்பது தான் சிறப்பு. நான் தான் சொல்லுவேன். சார், நம்ம ஆரம்பத்தில் பேசினது தான் ஜோதிடம் கண்டுபிடிச்சப்ப இல்லை அதை பற்றின குறிப்புகள் எழுதினப்போ இந்த உலகத்துக்கும் இப்போ இருக்க உலகத்துக்கும் எவ்வளவோ வளர்ச்சி வந்துருச்சு, எவ்வளவோ பரிணாமங்கள் வந்துருச்சு. ஜோதிடத்தோட தற்போதைய பரிணாமம்னா என்ன, இப்போதைய நிலைனா என்ன? ஆசைகள் மட்டும்தான். அதுதான் மாறி இருக்குது. ஆசை பேராசையாக மாறி இருக்குது, வேறு ஒன்றுமே கிடையாது. அன்றைக்கி ஆசைங்கிற ஒன்றில் தேவைகள்ங்கிற இடத்துல இருந்துச்சு. எனக்கு நான் சமைச்சு சாப்பிட்டுட்டு வாழ்ந்தால் போதுங்கிற இடத்துல எனக்கு இருப்பிடம் கூட என்கிட்ட இல்லை, உடை கூட என்கிட்ட இல்லை. அந்த காலத்துலேயும் ஜோதிடம் இருந்துச்சு. எப்படி நல்லா சாப்பாடு கிடைச்சா அது ஜோதிடம் அப்படிங்கிற இடத்துல இருந்துச்சு. இன்றைக்கி தேவைகள் வந்து ஆசையில் மாறிடுச்சு. ஆசைகள் வந்து இன்றைக்கி பேராசையாக மாறி போச்சு. பேராசை தான் இன்றைக்கி இந்த ஜோதிடத்தை போட்டு பிச்சு 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 ஒரு நாளைக்கு 10 பேர்கிட்ட பார்க்குறாங்க ஜோசியம். அதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஒருத்தர்கிட்ட பாருங்கள், 2 பேர்கிட்ட பாருங்கள், 3 பேர்கிட்ட பாருங்கள். என்ன எத்தனை பேர்கிட்ட பார்த்து முடிவெடுக்க முடியாமல் இதை செய்யலாமா, அதை செய்யக்கூடாதா? இப்போ உங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்குன்னா அந்த வேலையை மட்டும் பார்ப்பேன். அதுதான் எனக்கு. சார் என்ன சார் நீங்கள் வந்து இதுக்குள்ளே இருக்கணும்? ஆமாம், ஒரு சில விஷயங்கள் இப்படி தான் இருக்கணும். இல்லை நேரம் நல்லா இருந்துச்சுன்னு நீங்கள் நல்லா முடிவெடுங்க. இல்லை நீங்கள் இந்த சுயசார்பு இல்லை தற்சார்புங்கிற இடத்த நம்ம உடைச்சிட்டு வெளியில் வரும்போது இந்த தேவைகள்லாம் நீர்மூலமாக மாறி அப்படியே ஆசைகளாக மாறினுச்சு. ஆசைகள் எல்லாமே பேராசையாக மாறினோடனே இப்போ என்ன நடக்குதுன்னே தெரியலை. நீ காலையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா? நீங்கள் ஒரு தொழில் செய்யலாமாங்கிறீங்க, மத்தியானம் ஒரு தொழில் செய்யலாமான்னு நினைக்கிறீங்க, சாயங்காலம் ஒரு தொழில் செய்யலாமான்னு நினைக்கிறீங்க. நீங்கள் எப்படி நம்ம ஜெயிச்சிட்டீங்க? நீங்கள் யாரும் எவ்வளோ பெரிய இப்போ ஜெயிச்சவங்கள வச்சு திட்டமிடக்கூடாது. உங்களுக்கான காலம் வேறு, உங்களுக்கான நேரம் வேறு, உங்களுக்கான சூழ்நிலை வேறு, உங்களுக்கான அறிவு வேறு. அப்போ கமல் ஜெயிச்சுட்டா நம்மளும் அதே பண்ணிடலாம். அது எப்படி பண்ண முடியும்? இப்போ ஜோதிட கிளாஸ் 100 பேர் போடுறாங்க, 100 பேருமே ஓட முடியும்? ஜோதிடம் சொல்லிக் கொடுக்குறது ஒன்று, புத்தகத்துலேருந்து எடுத்தது, புத்தகத்துலேயும் பார்த்தது சொல்லிக் கொடுக்குறது ஒன்று. ஆனால் இயற்கையாக வந்து இப்படி ஒரு நிகழ்வு சொன்னால் எப்படி சொல்லணும், எப்படி சொல்லக்கூடாது, எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது அப்படின்னு அந்த காலத்தில் இருந்த ஜோதிட முறைகள் தேவைகளாக மட்டும்தான் இருந்துச்சு. எப்போயோ ஒரு தடவை கல்யாணத்துக்கு பார்ப்பாங்க. அது நான் சொல்கிறது ரொம்ப ஆதி காலத்துலலாம் சொல்கிறேன். நான் 50-60 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். 50 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்னா எப்போயோ ஒருத்தருக்கு கல்யாணத்துக்கு பார்ப்பாங்க, அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. வேறு எதுக்குமே பார்க்க மாட்டாங்க. நோயை பற்றி அப்போ கேள்வியே இருக்காது. நோயே இல்லை. அறிவியல் வளர்ச்சியில் நோய் அன்னைக்கு இல்லை. இன்னைக்கு அறிவியல் வளர்ச்சியில் நோய் இருக்குது, மருந்து இருக்குது. அன்னைக்கு காலகட்டத்தில் எதுவுமே இல்லை. அந்த காலகட்டத்தில் படிப்பு ஒன்றும் பெருசாக கிடையாது. ஏதோ படித்தா ரைட் சந்தோஷம். ஒரு 1950, 1940, 1930 எல்லாம் படித்தா சந்தோஷம், அவ்வளோதான். அந்தமாரி இடம் இருந்துச்சு. அப்போ ஒன்றும் பெருசாக 1960, 70 தான் படிப்பை பற்றி விழிப்புணர்வு வந்துச்சு. நல்லா படித்தாங்க. இது படிக்கலாமா படிக்க வேணாலும் ஓரளவுக்கு பார்த்தா. அப்போ கூட திருமணத்துக்கு தான் அதிகமாக ஜோதிடத்தை பார்த்தாங்க, வேறு எதுக்குமே பார்க்கல. ஆனால் இன்றைக்கி அடுத்த இப்போ 272 நாள் கணக்கு பண்ணி குழந்தை கரு உண்டானத்துலேருந்து 272 நாளில் கணிது எத்தனாம் தேதி எத்தனை மணிக்கு இந்த குழந்தை பிறக்க வைக்கணும், எத்தனாம் தேதி எத்தனை மணிக்கு இந்த குழந்தை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து வைக்கணும். எப்படி இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு இப்போ கிடையாது. இது அலெக்சாண்டர் காலத்திலே அலெக்சாண்டர் அம்மா என்ன பண்ணாங்களாம், நல்ல நேரத்தில் குழந்தை பிறக்கணும்னு தண்ணியை அந்த சக்கரத்தில் வச்சு ஊற்றுவாங்க, காலம் தாமதமாக்குறதுக்காக. அந்த சக்கரம் வந்து நம்ம வண்டி சக்கரத்தில் அந்த கர்ப்பிணி பெண்ணை வச்சு சுற்றக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ஏன்னா கொஞ்சம் லேட்டாகி குழந்தை பிறக்குங்கிறதுக்காக. அதை மாதிரி அவங்க தன்னை வந்து உட்படுத்தி குழந்தை லேட்டாகி பிறந்து அலெக்சாண்டராக உருவானார் அப்படின்னு சொல்லி வாய்மொழி செய்தி வந்து சொல்லும். அப்போ காலம் பிறப்புக்கு இந்த நேரத்தில் அவர் பிறக்கணுங்கிறது அமைப்பு இருக்குது. இந்த அம்மா சக்கரத்தில் ஏறும்போது கீழே விழுந்து அடிபட்டு அந்த குழந்தை பிறந்துருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? அது அந்த அமைப்பு இருந்துச்சு. அதோட அந்த அம்மா என்ன பண்ணிச்சு, நல்லா அறிவு இருந்துச்சு. அந்த அம்மா தூக்கி சக்கரத்தில் வச்சு அந்த சுற்றி அந்த குழந்தை பிறந்துச்சு. அலெக்சாண்டர் பிறந்தார். அது அலெக்சாண்டர் ஒருத்தர் தான் வரும், மற்றெல்லாம் அலெக்சாண்டர் வராதில்ல. அதேமாரி நல்லதுக்கும் அந்தமாரி சூழ்நிலை உருவாக்குங்க, கெட்டதுக்கும் அந்தமாரி சூழ்நிலை உருவாக்கும். அதை விட்டு பிறப்பை பொறுத்தளவுக்கு நான் இப்பயும் சொல்கிறேன், பிறந்ததுலேருந்து கடைசி காலம் வரைக்கும் நல்ல நேரம் கெட்ட நேரம் இருக்குது. அந்த காலகட்டங்களில் தேவைகளாக இருந்துச்சு, ஆசைகளாக இருக்குது. இப்போ உங்களோட ஆசைகளை குறைச்சிங்க, தேவைகளை குறைச்சிங்க, பேராசை குறைச்சிங்க. இப்படி பார்த்துக்கிட்டு இந்த ஜோதிடத்தை பார்த்திங்கன்னா ஒன்று ஏதோ ஒரு உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு வேலை, ஒரு படிப்பு, ஒரு கல்யாணம், இதுக்காக பொதுவாக பார்த்துக்கிட்டு
தெரிஞ்சுங்க ஜோதிடம் தெரிஞ்சுக்கணும். ஆனால் அது வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க, என்ன முடிவு எடுக்கிறீங்க. இன்றைக்கி எல்லா முடிவுகளும் வந்து அவசர உலகத்தில் ஒரு முடிவு எடுக்குது. அந்த காலத்தில் ஒரு செய்தி சொல்கிறேன்னு வச்சுங்களேன், இங்கேருந்து ஒருத்தர் போய் சொல்லிட்டு வரணும், அப்போ தான் அந்த செய்தி போய் பரவும். இந்த காலத்தில் அப்படி கிடையாது. இன்றைக்கி எங்கே அமெரிக்காவிலையோ ஆப்பிரிக்காவிலையோ லண்டன்லேயோ ஒரு சின்ன செய்தி இருந்துச்சுன்னா நியூஸை விட இன்றைக்கி ஃபாஸ்ட்டாக வருது. நியூஸே அரை மணி நேரம் கழிச்சு தான் வருது. இப்படி அரை மணி நேரம் கழிச்சு தான் அந்த வீடியோ ஃபுட்டேஜ் வருது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், லிங்க்டின் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்ஸ்டாகிராம்லாம் அடுத்த நிமிஷமே வந்துடுது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இன்றைக்கி உலகம், யூடியூப்லாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இன்றைக்கி உலகம் இயங்குது. அதை விட்டு தகவல் பரிமாற்றம் இருக்குது. அதை விட்டு நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ அது அழகாக வந்து இந்தந்த தேவைகளுக்கு மட்டும் ஜோதிடத்தை பாருங்கள், படிங்க. ஜோதிடம் பார்ப்பதை விட படிப்பது தான் சிறப்பு. நான் அதான் சொல்கிறேன். நீங்கள் ஜோதிடம் படிக்கணும்னு சொல்கிறீங்க, அதுக்கான வழிகள் என்ன சார்? பொதுவாகவே எப்படி இப்போ ஏஎல்பி படிக்கணும்னா கூட எப்படி படிக்கிறது? இல்லை, பொதுவாகவே வந்து ஏன் படிக்கணும் அப்படின்னா, ஒரு நாள் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும், ஒரு முடிவை இது சரியாக நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, அதை நான் ஏற்றுக்காத என் விருப்பம். ஆனால் ஏன் இவர் சொன்னாருங்கிறதுக்கு காரண காரியங்களை எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னு தான் நான் முதல் விஷயம். அதை விட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நீங்கள் முதல்ல 4:30க்கு எழுந்திருக்கிறீங்களா, 4:30க்கு எழுந்திரிச்சா என் கிளாஸுக்கு வா, இல்லைன்னா வராத. எப்படி எல்லாருமே சொல்லுவாங்க, என்ன 4:30 மணிக்கு கிளாஸ்? ஆமாம், வந்தாவா வராது. எனக்கு நீ 12 மணிக்கு ஒரு கோயில் சொன்னேன் பார்த்தீங்களா, 12 மணிக்கு பொதுவாக கோயிலில் உனக்கு போய் உட்கார்றதுக்கு உங்களால் முடியுதுன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு நீங்கள் ரெடி. மாறல டெடிகேஷன் தான் முக்கியம். அந்த விஷயம் முக்கியம். காலைல 9 மணிக்கு இன்டர்வியூனா மட்டும் 9 மணிக்கு போய் நிற்கிறோம்ல. ஆனால் நம்ம அப்படியே வந்து விடியால் 4:30 மணிக்கு நீங்கள் ஏஎல்பி படிக்க எல்லார்ட்டையும் கேட்கலாம். 4:30 மணிக்கு கிளாஸு 4:30 மணிக்கு ஆரம்பிக்குது. விடியக்காலம் 4:30 மணிக்கு கிளாஸ் யார் வச்சா வருவான்னாங்க. இத்தனை வருஷமாக நான் தமிழ்நாட்டில் அங்கே இந்தியாவில் அங்கே உலகத்திலே 4:30 மணிக்கு வச்ச கிளாஸ் வச்சு, அது ஜோதிட கிளாஸ் வச்ச, ஏஎல்பி கிளாஸ் வச்ச ஒரே நான் தான். 4:30 மணிக்கு எழும்பணும் முதல் விஷயம். 4:30 மணிக்கு எழும்ப வச்சுட்டானே முதல் வெற்றி வந்துடுதா. அடுத்தது இந்த 4:30 மணிக்கு நீங்கள் எந்த சூழ்நிலைகளும் உங்களை சுற்றி உங்களுக்கு ஒரு அமைதியான சூழ்நிலை கொடுக்கும். அப்போ நான் சொல்கிறது அட்லீஸ்ட்டு ஜோதிடம் படிக்கிறது எனக்காக நீங்கள் படிக்கலை, உங்களுக்காக நீங்கள் படிக்கிறீங்க. நீங்கள் மரணமும் வரக்கூடாதான். அப்போ முதல்ல 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு உட்காந்து வச்சுங்களேன். 4:30 மணிக்கு காலையில் 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு உட்காந்தா உங்களுக்கு சுற்றி இருக்க ஒரு சூழ்நிலை நல்லா இருக்கா? அப்போ நீங்கள் படிப்பீங்க. அடுத்தது காலை 4:30லேருந்து 6:30 மணி வரைக்கும் கிளாஸு. இந்த 2 மணி நேரம் வகுப்பு நீங்கள் படித்து தான் ஆகணும். 15 நாள் வகுப்பு படித்து தான் ஆகணும். 15 நாள் படிப்புறது 15 நாள் ட்ரைனிங் கோர்ஸு, மொத்தம் 30 நாள். 15 நாள் தான் சொல்லுவான். ஏன்னா இவங்க வந்து 3 வருஷம் 6 வருஷம் 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம்னு ஓடி படிக்க மாட்டாங்க. அவங்க படிக்க முடியாது, பாவம் தானே. உங்களுக்கும் 1000 வேலை வச்சுருப்பீங்க. நீங்கள் தான் பரபரன்னு வச்சுருக்க முடியாது. அட்லீஸ்ட் 15 நாள் படிங்க. உங்களுக்கு பிடிச்சி அந்த 15 நாளில் அதுக்கு பிறகு ட்ரைனிங் கோர்ஸு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதை பண்ணி தான் ஆகணும். ஆட்டோமேட்டிக்காக அந்த ட்ரைனிங் வந்து ஏன்னா இப்போ வீடியோ ஒரு கிளாஸில் ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கலாம். இங்கே ஆரம்பித்து இங்கே முடிக்கும்போது உங்கள் ஜாதகத்தை உங்களை நான் பார்க்க வைக்கணும் பாருங்கள். நான் ராமர் ஜாதகத்தையோ இல்லை கிருஷ்ண ஜாதகத்தையோ நான் இங்கே போடலை. கமலோட ஜாதகமோ இல்லை மகேஷோட ஜாதகமோ இல்லை ஜெகதீஷோட ஜாதகமோ நான் ஜெகதீஷ் உங்கள் ஜாதகத்தை போடுங்க. இன்றைக்கி என்ன ஏழ்பி இருக்கணும், நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை 15 நாளில் நான் சொல்லி கொடுத்துட்றேன். அப்போ நீங்கள் யாருன்னு உங்களுக்கு புரிய வருது. நீங்கள் முடிவெடுக்கிறது ஒன்றும் இல்லை. லக்னாதிபதி 6ல் இருந்துச்சுன்னா கோவப்படுவீங்க. கோவப்பட்டு என்ன பண்ண போகிறீங்க? சண்டை தான் வரும். நீங்கள் என்ன கோவப்பட்டால் நீங்கள் என்ன எதிரியாக மாறுவீங்களா? ஆமாம், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இது ரிஷப லக்னம் 1க்கும் 6க்கும் அதிபதியான சுக்கிரன் 6லே இருக்கார். அப்போ ஏமலே கோவப்பட்டு நான் அதை சரியாக செய்யலைன்னு சொல்லி ஏமலே கோவப்பட்டு நானே எதிரியாக மாறிக்கிறேன். எனக்கு நானே எதிரியாக மாறுறேன். இதை நான் புரிய வச்சுட்டேன்னு வச்சுங்களேன், எது உங்களுக்கு தேவை, எது உங்களுக்கு கரெக்டாக பொருத்தம், எது வேண்டாம். இப்போ ஜோதிடத்தை சொல்லிக் கொடுக்குறதுனா 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் கூட சொல்லிக் கொடுக்கலாம். ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு தேவை, இதை மட்டும் செய்யுங்க. ஏன்னா நிறைய புத்தகம் 100 புத்தகம் படித்து உங்களுக்கு அறிவு வந்துடும் நினைக்கிறீங்களா? என்ன இல்லை, நான் 1000 மணி நேரம் படித்தா உங்களுக்கு அறிவு வந்துடும் நினைக்கிறோம்னா வராதுங்க. ஒரு புத்தகம், ஒரு வார்த்தை, ஒரு வரி, ஒரு 10 பக்கம், ஒரு பத்தி உங்கள் வாழ்க்கையை மாற்றும். நான் படிச்சிருக்கேன். நீங்கள் ஒரு புக்கில் ஒரே ஒரு வார்த்தை எடுத்து படிங்க. நில் அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்துச்சு, முடிஞ்சு போச்சு. உங்கள் வாழ்க்கை அப்படி செஞ்சிடும். அப்போ ஏதோ ஒரு விஷயம் நம்ம வேகமாக போகிறோம், பேசாமல் இப்போ ஒரு நிமிஷம் பொறுமையாக ஒரு விஷயம் கவனின்னு வரும். எப்போ ஏதோ ஒரு விஷயம் நம்ம கவனிக்காமல் வேகமாக வந்துகிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஜோதிடமும் மனவியலும் உளவியலும் ஜோதிடத்தோடு அப்படியே ஒத்து போதான் வருது. அதை விட்டு நீங்கள் ஒவ்வொரு மாதமும் சரி இந்த வகுப்பு நடந்துக்கிட்டே இருக்குது. காலைல 4:30லேருந்து 6:30 மணி வரையும் இந்த கிளாஸ் நடக்குது. அப்போ வந்து இந்த கிளாஸில் வந்து நீங்கள் தான் படிக்கணும், இவங்க தான் படிக்கணும், இவங்க வந்து வயசானவங்க தான் படிக்கணும், இல்லை இதுக்கு ஒரு கல்வி இவ்வளோ படிச்சிருக்கணும். நீங்கள் 1வது 2வது படித்தாலும் சரி, 1 2 எழுதினாலும் சரி, எழுதலைனாலும் சரி, நீங்கள் யார் வேணாலும் படிங்க. ஜோதிடத்தை புரிஞ்சுங்க, வாழ்க்கையை புரிஞ்சுங்க, உங்கள் வாழ்க்கையை கொண்டாடுங்க. சார், நீங்கள் அட்சய லக்கண பத்ததின்னு சொல்லி புத்தகம் எழுதியிருக்கீங்க. மொத்தம் வந்து 8 பாகம். அதில் வந்து 2வது பாகத்தில் வந்து ஒவ்வொரு நட்சத்திரம் பற்றி போட்டிருக்கீங்க சார். என்னென்னா ஏஎல்பிஎல் அஸ்வினி அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்கீங்க.
அதுக்கு அஸ்வினினா என்னன்னு போட்டிருக்கீங்க, அதுக்கப்புறம் அஸ்வினியின் தன்மைகள்னு போட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருக்கீங்க. அதில் எல்லாமே ஒரு வார்த்தை தான். இப்போ சித்திரைன்னு இருக்கு, விநாயகர்ன்னு இருக்கு, 1 7 இல்லை நம்ம ஒன்றா அதில் போயிடலாம். கண்டிப்பாக. காரணமாக பண்டைய காலத்தில் வந்து இந்த சித்திரை அப்படிங்கிறது வந்து சித்திரைக்கு பின்னோக்கி 10வது பாவகம் அப்படின்னு பார்த்தா கடகம். அதுதான் ஆடி மாதம். ஆடி மாதம் ஆணை பண்ணி சேர விட மாட்டாங்க. ஆமாம். ஏன் அப்படின்னா ஒன்று குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனையாகும், இல்லை அந்த குழந்தை ஒரு கரு இரட்டை இருகரு இரட்டையர். இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் சப்போஸ் நான் எதுக்காக சொல்கிறேன்னா சித்திரை மாதத்தில் குழந்தை சித்திரைங்கிறதுக்காக இது என்ன பண்ணும் அப்படின்னா கேதோட திசையோ புத்தியோ இல்லை கேதோட நட்சத்திரம் பயணித்தா அந்த ஒரு கரு இரட்டையர் இருகரு இரட்டை இந்த ரெட்டை குழந்தை பிறக்குது பாருங்க, அவங்களுக்கு அதிகமாக பிறக்கும். யார் எந்த நட்சத்திரத்துக்கு அஸ்வினி மகம் மூலம் பரணி பூரம் பூராடம் இந்த 6 நட்சத்திரத்தில் உங்களுக்கு ஏஎல்பி போணுச்சுன்னா ஒரு கரு இரட்டை இருக்குமா, ஒரு கரு இரட்டை இருகரு இரட்டை இருக்கும். இவ்வளோதான் லாஜிக். இப்போ வந்து ஒருத்தருக்கு பரணி நட்சத்திரம் போகுது. இப்போ சார் நான் வந்து டாக்டர்கிட்ட போய் பார்க்கணும் சார், இது மாதிரி என்ன சார் பண்ணுறது குழந்தை அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் போய் வச்சுருங்க. கண்டிப்பாக 2 கரு இருக்கும், 2 குழந்தையாக பிறக்கும். அது இருகரு இரட்டையர், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும். சார் மக நட்சத்திரம் சார் ஒரு கரு, ஒரு கருவில் இருகரு இரட்டையர், ஒரு கரு இரட்டையர், அது ஒரே கரு தான் ஆனால் 2ஆக பிரிஞ்சு அது வந்து 2 குழந்தையாக இருக்கும். இப்படி இந்த நிகழ்வுகளை வந்து இந்த சித்திரை மாதத்தில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ உதாரணமாக சித்திரை மாதம் அப்படின்னா அது என்னென்ன உஷ்ணமாக இருக்கும். இப்போ உதாரணமாக என்ன பண்ணுவார், நீங்கள் வர்றீங்கன்னு வச்சிங்களேன், சார் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறீங்க, 12 கூட ஒரு நம்பர் சொல்லுங்கள். இப்போ சார் இல்லை 27 நட்சத்திரத்துக்குள்ள ஒரு நட்சத்திரம் அஸ்வினி சொன்னீங்க, சித்திரை நட்சத்திரம் தான் கத்திரி வெயில். அப்போ உடம்பு உஷ்ணம், பித்தம் அதிகரிக்கும். பித்தம் அதிகரிச்சுன்னா உடம்பு உஷ்ணம் அதிகரிக்கும். உடம்பு உஷ்ணம் அதிகரிச்சுன்னா என்ன பண்ணணும், தலையிலேருந்து கால் முறை தலைமுடி கொட்டும், தலையிலேருந்து கால் முறை உடம்பு உஷ்ணமாக இருக்கும். அவ்வளோதான் விஷயம். நீங்கள் என்ன வார்த்தைகள் இருக்காங்க, ஒரு வார்த்தைக்கு முன்னாடி ஒரு புத்தகம் இருக்குது, ஒரு டிக்ஷனரி எழுதலாம். நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னாலே பார்த்துருப்பீங்க நிறைய. சார் விநாயகரோட வழிபாடு, இப்போ அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு பொதுவாகவே வந்து எல்லா இடத்துலையும் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு இந்த 27 நட்சத்திரத்தோட ஒத்துப்போம். அதுதான் பெரிய ஆச்சரியம். எப்படி சார், எப்படி சொல்கிறீங்க? இப்போ உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கூட்டமாக தான் இருக்கும். இது வந்து மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு தொகுதியாக இருக்கும். இது வந்து எல்லாரோடையும் ஒத்து போகிறது வந்து யார் அப்படின்னா இந்த அஸ்வினி நட்சத்திரம். இப்போ உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம் இப்போ கேதசை நடக்குது, ஆனால் உங்களுக்குள்ள விஷமும் இருக்கும், நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும், என்னகிட்ட இருக்கும். ஆனால் எல்லாரையும் கூட்டு சேர்ந்து பயணிக்கும். வளைஞ்சு நெளிஞ்சு போவாங்க சொல்லுவோம்ல, இந்த புதனோட எல்லாரையும் அரவணைச்சு போகிறது வேற. ஆனால் வந்து தேவைக்காக வந்து என்ன பண்ணுறது, இல்லை விட்டு கொடுத்துட்டு போகவே முடியாத இடத்துல அனுப்பேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சாயங்காலம் எனக்கு ஒரு வேலை வாங்கி தரேன்னு சொல்கிறீங்க, காலையில் உங்க கூட சுத்தமாக சுற்ற விட்டாதா? சுத்தம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலை, வேண்டியவன் வேண்டாதவன், நல்லவன் கெட்டவன் இதெல்லாம் கிடையாது. அதை விட்டு இது என்ன பண்ணும், இந்த மாதிரி விநாயகரோட வழிபாடு நல்லாயிருக்கும். அதை விட்டு இது ஒத்து போகுமான்னு ஒத்து போகும். எல்லா இடத்துலையும் வளைஞ்சு நெளிஞ்சு போகுமா, வளைஞ்சு நெளிஞ்சு போகும். பாம்பு எப்படி வளைஞ்சு நெளிஞ்சு போகும், அந்த மாதிரி பாம்பு நேராக இருக்குமா என்ன? இல்லை. இப்போ அதே உடம்பு போய் சொல்லுங்கள், அந்த இடத்துல உடம்பு போகுமா போகாதா? போகாது. அதை விட்டு என்ன பண்ணணும், தயவு செய்து அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் யாராச்சும் உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம், இப்போ நான் அதிகமாக சொல்லுவேன், இந்த மினிஸ்டரோட எல்லாம் யார் வச்சுருப்பாங்கன்னா மூல நட்சத்திரத்தை வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் அது ஆச்சரியமாக இருக்கும், இது என்னடா அது எல்லாம் மூல நட்சத்திரம் ஆகாதுன்னா இந்த மூல நட்சத்திரத்தில் ஒரு பொறுப்பு கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன். அதாவது நீங்கள் சொல்கிற மூல நட்சத்திரம் வேறு, நாங்கள் சொல்கிறது மூல நட்சத்திரம் வேறு. ஏஆர்பி மூல நட்சத்திரமாக போணுச்சுன்னா உங்கள்கிட்ட கொடுக்கக்கூடிய வேலையை ஒரு விஷயத்தை கச்சிதமாக உங்கள்கிட்ட ஒரு 100 கோடி ரூபா பணத்தை கொடுக்கலாம். நீங்கள் ஒரு நாள் கூட ஒரு நயா பைசாவோட எடுக்க முடியும். அதே சுவாதி நட்சத்திரத்தில் கொடுத்தோம்னு வச்சுங்களேன், மொத்தத்தையும் எடுத்துக்கிட்டு நீ யாருன்னு கேட்கும். அதுலேயும் நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும், அதுக்கு தேவையான துறையும் எடுத்துக்கிட்டு மிதத்தை பாதுகாக்கும். ஆனால் திருவாதிரை நட்சத்திரத்தில் அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இது கிட்டவே விடாது. நானும் சாப்பிட முடியாது, நீங்களும் சாப்பிட முடியாது, கொடுத்தவனும் சாப்பிட முடியாது, அவரும் சாப்பிட முடியாது. அப்படியே வச்சுக்கிட்டே உட்காந்துருப்பார். ஏன்னா எடுத்து செலவு பண்ண முடியாது. இப்போ இந்த மூல நட்சத்திரம், ஏன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரம் சொன்னால் நான் மூல நட்சத்திரம் சொன்னேன். அது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு தன்மை இருக்கும் பாருங்களேன். அதில்